தகவல் தொழில்நுட்ப வச்சிருக்கேன். பின்னாடி வா உள்ள போயிட்டே இருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்ப திசை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக அந்த காரியை பரிசாக வழங்குகிறார்கள். அவன் சிறப்பு பண்றேன், அவனுக்கு சிறப்பு பண்ண அவங்க எல்லாத்துக்கும் சிறப்பு பண்றேன். கார்த்தி எங்க வரா? கார்த்தி எங்க வரா? பரிசு கோப்பையும் ஹவுதே பாருங்க. கார்த்திகை பாருப்பா, கார்த்திகை வருப்பா. பரிசு கோப்பை. பரிசு கோப்பையிலே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சிறந்த மாடுபிடி வீரருக்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். கார்த்திகை வாங்கியா அப்படியே வாங்க தம்பி. விளையாட்டுத்துறை அமைச்சர் சார்பாக வழங்கப்பட்ட காரியை மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்ப மற்றும் திசைத்துறை அமைச்சர் அவர்களும் தற்போது வழங்குவார்கள். சிறந்த மாடு என் பேர் கார்த்தினே. போன வருஷம் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். முந்தின வருஷம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன். போன வருஷம் வந்து 2 பேச்சு நிப்பாட்டினாங்க. இந்த வருஷமும் அதே பண்ணாங்க. சரி, போன வருஷம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதனால் வந்து அந்த பேஜில் மட்டும் 17 மாடு பிடிச்சேன். அடுத்து நம்ம அண்ணன் பரத்தண்ணே விஜயண்ணே அவங்க ஃபஸ்ட்டு பிடிச்சி வாங்கினாங்க. அதனால் ஒன்றும் இது இல்லைண்ணே. அவங்களும் நம்ம அண்ணன். அதே மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து அதே மாதிரி தெரிஞ்சிச்சு 2 பேஜில் நிப்பாட்டினேன். அதனால் 2 பேஜில் வந்து அதிக மாடு பிடிச்சிட்டேனே. ஆமாண்ணே, 2 டீம். நான் என்னோட உழைப்புலாம் கிடையாதுண்ணே. எங்கள் அம்மா அப்பா உழைப்பு. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்கண்ணே. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே எங்களை வளர்க்குறாங்க, வைக்கிறாங்க. அதுக்கு மேலே எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது எங்கள் அண்ணங்க, எங்கள் மாமா தானே. எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்குது. அதுதானே மார்னிங் காலைல எழுந்திரிச்சோன்னே ரன்னிங் போவோம்ண்ணே, நீச்சல் பயிற்சி, ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுவோம்ண்ணே. அதுக்கு வந்து துணையாக இருந்தால் எங்கள் அண்ணங்க, எங்கள் மாமா எல்லாருமே வந்து 1.5 மாசமா இது பண்ணேன். 1.5 மாசம் வரது இருந்து. அரசுக்கு வட்ட அதானே கோரிக்கை வைக்கிறேன். இது மூலியமா ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நல்லா சந்தோஷமா இருக்கும்னே. நான் படிச்சிருக்கேன் பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன். பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்றாங்க. 4 வருஷமா வருஷம் அதுதானே சொல்கிறேன். இதோட 4 வருஷம் ஆயிடுச்சுண்ணே. இப்போ இங்கே ப்ரைஸ் அடிச்சு நானும் வருஷம் கோரிக்கை வைக்கிறேன். அது எதுவுமே நிறைவேற்றவே இல்லைண்ணே. இப்போ ஐபிஎல் வீரர்கள் அவங்களெல்லாம் ஒரு மரியாதையோடு நடக்கிற மாதிரி மாடுபிடி வீரர்கள்லாம் மரியாதையோடு நடத்துறாங்களா? அப்படி மரியாதையாக நடக்குன்னு சொல்லி தானே மதுரை முடக்காத்தான் மணி என்னை வந்து எல்லாமே பண்ணி முதல்ல அடைச்சி போட்டுருப்பாங்க, வச்சுருப்பாங்கண்ணே. இப்போ மதுரை முடக்காத்தான் மணி என்னை சொன்னனால சேர்லேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாமே அவங்க இப்போ ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணே. மதுவில் இறந்தவங்களுக்கு வந்து 10 லட்சம், மாடுபிடி வீரர்களுக்கு வந்து எந்த இதுவுமே பண்ணலை. இதனால வந்து மாடு பிடிச்சே வந்து பல பேர் உயிர் இழந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை என்னன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து அரசு நிதி உதவி வழங்கிச்சா நல்லா இருக்கும். நான் கார் பிரைஸ் வாங்க அதுக்கெல்லாம் நான் இது பண்ணல. 2வது பிரைஸ் எங்கள் அண்ணன் ரஞ்சித், அவனிவாரத்தில் ரஞ்சித், அவர் செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அதானே நமக்கு சந்தோஷம். காயப்பட்டாப்புல, ஆனால் செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டாப்புல. அவர் நம்ம டீம் தான். இல்லாட்டினா போட்டியாக இருந்திருக்குன்னு இன்னும் நல்லா இருந்திருக்கு. அவர் நம்ம அண்ணன் தான், காயமாயிடுச்சு. அவர் செகண்ட் பிரைஸ் வாங்கினதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே.
அண்ணன் இறந்துட்டாரு. அண்ணன் இல்லைன்னாலும் மாடு நம்ம மாடு இந்த வருஷமா வழங்குவார்கள். அடுத்த வருஷமும் வாங்குவோம். கார்த்தி அவர்களுக்கு அடுத்த வருஷம் அடுத்த வருஷமும் நாங்க சார்பாக வழங்கப்படுகின்ற சபையை கரவை பசுமாடு தற்போது வழங்கப்படுகிறது. முதல் பரிசு மதுரையில் மௌனியா மாடு எங்களோட மாட்டுக்கு முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஜிஆர் கார்த்தி வேலு எங்களுக்கு முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. சோர்வடையாமல் அவர் மக்கள் வேலு வேலு அழகான பேச்சுகள் என்ற ஜல்லிக்கட்டை சிறப்பாக சிறப்பு செய்கிறார். கார் பரிசா வாங்கியிருக்கோம். சிறந்த எங்களுக்கு எப்பயுமே அது பெருமைதான். எங்களுக்கு எப்பயுமே அது இப்போ மட்டும் வாங்கல, நாங்கள் இதுக்கு முன்னால் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் எங்களால் உண்மையாக மனசு கேட்க மாட்டேன்னுது. இன்னைக்கு அவர் எல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆனால் இருந்தாலும் அவரோட எங்களோட எப்பயுமே இருக்காப்புல.